ஒரு வழியா நம்ம பார்வதி நினைச்சாப்புல பிக் பாஸ் ஹவுஸ்ல அவங்களுக்கான அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பர் டீலக்ஸ் அந்த ரூம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து ஒரு 2 பேர் இங்க பிக் பாஸ் ரூமுக்கும், பிக் பாஸ்ல இருந்து ஒரு 3 பேர் அங்க போறதா ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு டாஸ்க் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரீல்ஸ் மாதிரி ரீக்ரியேட் பண்ணணும். அப்படி அதுதான் வந்து டாஸ்கா கொடுத்திருந்தாங்க. நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருந்த காத்து வாக்குல 2 காதல் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து சமந்தா, நயன்தாரா 2 பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் லவ் ப்ரொபோஸ் பண்ணி 2 பேருமே நமக்கு தேவை அப்படிங்கிறாப்புல வந்து ப்ரூவ் பண்ணுவார் பாத்தீங்களா, அந்த சீனை வந்து எல்லாருமே நடிக்கணும் அப்படிங்கிறாப்புல கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கும்போது செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பண்ணி அதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பார்வதி அவர்கள் ரொம்பவே ஏங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போன வீக் ஃபுல்லா வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கிறவங்கள வந்து பார்வதி வந்து வேலை வாங்கினாங்க. அது குறிப்பா அந்த விளக்குமாறுல கூட்டுற வேலை, மற்றபடி அந்த ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு கோவப்பட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. இன்னொன்று என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல வந்து நம்ம தேவையான ஃபுட்டு சிக்கன் இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் பெனிஃபிட். அவங்க வந்து வேலை வாங்கலாம், வேலை எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிறதுனால ஸோ அந்த ரூமு போகணும், அந்த ரூம் போயிட்டா நம்ம அதிகாரம் பண்ணலாம், எங்க வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. ஸோ அந்த ரூம் நம்ம கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எப்பவுமே பாருங்க அந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை விட்டு பிரியறதே இல்லை. ஸோ திவாகரோட இருந்தாதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க தான் திவாகர் தான் இவங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. மீதி இருக்கிற ஹவுஸ்மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா பார்வதியோட மிங்கிள் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நம்ம கலை அவர்கள் இருந்தாரு, அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சற்று அப்படியே விலகி போயிட்டு இருக்காரு. ஒருவேளை அவங்க பண்றது சரியில்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்றாரு என்னன்னு சொல்லி தெரியல. பட் இருந்தாலும் நம்ம பாரதி அவர்கள் நினைச்சாப்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல வந்து எல்லாருமே நடிச்சு காட்டினாங்க. ஸோ அதில் நடிச்சு காட்டுறதுல சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல வந்து அந்த ரூம்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுல ஒரு 6.5 6.5% இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ஒரு 7.5% ஒரு பாயிண்ட் அடிப்படையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ 3 பேர் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து நம்ம அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு போயிருக்காங்க. அது யார் யார் அப்படின்னா விஜய், பார்வதி, திவாகர், அதுக்கப்புறம் ஆதிரே. ஸோ ஆதிரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கோட தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுகிட்டே இருந்திருந்தாங்கன்னா ஸோ அந்த சனி ஞாயிறோட முடிஞ்சிருக்கும், இன்னைக்கெல்லாம் போட்டிருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா திமிருத்தனமா கழட்டி எறிஞ்சிட்டு பிக் பாஸ்க்கு ஒரு ரூல்ஸ் விஜய் சேதுபதியை மதிக்காத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எதுவுமே அந்த ரூல்ஸையும் மதிக்காம அவங்க பாட்டுக்கு செயல்பட்ட காரணத்தினால தான் ஆதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனையே ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனைனால வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்க தொடர்ந்து அதை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இதுக்கப்புறமும் நீங்க மதிக்காம இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கணியில இருந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆறுதல் சொன்னாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க பண்ணாம இருக்க முடியாதுல்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இந்த ரூம்ல இருந்து அங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து ஃபுல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டுல உப்பு போட்ட சண்டை இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய அளவில் இன்னைக்கு கண்டென்ட் இல்லை. இருந்தாலும் பார்வதி உள்ளுக்கு போறது அவங்களுக்கு ரொம்ப குசி. உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப கெத்தா நான் வந்து சூப்பர் டீலக்ஸ் டீம், நான் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கேன், அந்த ரூம்ல இருந்து வரேன், நான் வந்து சொல்றதை செஞ்சாகணும், நீங்க இதெல்லாம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ற இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அங்க உட்கார இதை பண்ண அதை பண்ண இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஃபைட் ஏற்பட்டுச்சு கனிக்கிட்ட இருந்து. ஸோ என்ன அப்படின்னா, பார்வதி நீ வந்து பண்ற தவறு, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிடுற, வாண்டடா மூக்கு நுழைக்கிற, இப்போ உனக்கு அதிகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னா உங்க மேல குறை சொல்லதான் செய்வாங்க, நீ நடிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க, நீ பண்றது சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ போயிட்டு மூலையில உட்காந்துக்கிட்டு ஒவ்வொன்றும் அழுவுறதுல என்ன பிரயோஜனம்? ஸோ இது நீ வந்து பண்றதும் பண்ணிடுவ, உனக்கு குறையும் சொல்லக்கூடாது, நீ நடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, உன்னை நாமினேஷனும் பண்ணக்கூடாது, நீ வந்து ஒஸ்ட் ஒஸ்ட் பிளேயர், அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒஸ்ட் போட்டியாளர்னு நீ சொல்லக்கூடாது, ஆனா நீ வந்து எல்லாமே பண்ணுவ அப்படிங்கிறத வந்து காணித்தனமா சொன்னதுல இருந்து இவங்க 2 பேத்துக்கான அந்த ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா போன வீக்ல கெமியோட வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அந்த தண்ணி பிடிச்சி அந்த துணியை வாஷ் பண்ணி அந்த கேப்டன் டாஸ்க் பண்ணும்போதே 2 பேரும் முட்டி மோதிக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு இந்த வீக் ஃபுல்லா வந்து பாத்துட்டீங்கன்னா பார்வதி வந்து கெமியை தான் குற்றம் சாட்டுறாங்க. அதே மாதிரி கெமியும் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தான் சொல்றாங்க. நாமினேஷன் பண்ணும்போது கூட பார்வதி கெமியை பண்றாங்க, கெமி பார்வதியை பண்றாங்க. ஆனா அதிக பேர் நாமினேஷன் பண்ணதுல நம்ம பார்வதி அவர்கள் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப நாமினேஷன் லிஸ்ட்ல மாட்டிட்டாங்க. அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா 9 பேர் கொண்ட நாமினேஷன் லிஸ்ட்ல பார்வதியோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கெமியை மாட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட அதிகாரத்தை வந்து இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திவாகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒன்றும் பண்ணாங்கன்னா, ஆனா ஆதிரியை வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல இருந்துகிட்டு பெரிய அளவுல சம்பவம் பண்ணுவாங்க. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருந்து அவங்க எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை வேணா கொஞ்சம் அதிகாரமா அவங்க வந்து சொல்ல முடியும், வேலை வாங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனா சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருந்து வேலை வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய குற்றம் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப உள்ளுக்கு போயிருக்க 3 பேரு கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. வெளியில வந்த கமருதீனும் வேஸ்ட், அரோராவும் வேஸ்ட். இங்க வெளியில வரும்போது புலம்பிட்டு வராங்க, இங்க இருந்தா சிக்கன் இதெல்லாம் கிடைக்கும், பட் இது கிடைக்காம போச்சு, இப்ப வெளியில போய் என்ன பண்ண போறோன்னு தெரியல, வேலை வேற வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு வராங்க. இன்னொன்னு வந்து கமருதீன் திவாகரோட நான் ஃப்ரெண்ட் ஆயிடலான்னு பார்த்தேன், நானும் சாரி கேட்டேன், அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமருதீனும் புலம்பிக்கிட்டே வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்களாம் என்னென்ன டார்கெட் பண்ணி வேலை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மைண்டாவே இவங்க 2 பேர் வெளியே வந்துட்டாங்க. ஆல்ரெடி சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா துஷாரு, வினோத், இவங்க அப்புறமேலு வியானா,
இன்னொருத்தவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா சுபிக்ஸா இவங்க எல்லாமே இருக்காங்க. அவங்களோட தான் இவங்களும் போய் ஜாயிண்ட் ஆயிருக்காங்க 3 பேரு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பார்வதியும் திவாகரும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா போன வீக்ல சூப்பர் டீலக்ஸ்ல இருந்தவங்க எந்த வேலையும் பெரிய அளவுல வாங்கல. கரெக்ட்டா வந்து நடந்துக்கல அப்படிங்கிற காரணத்தினால, கண்டிப்பா இந்த வீக் இவங்க 2 பேரும் சேர்ந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்கள செம்மையா வந்து வேலை வாங்க போறாங்க. அவங்களோட அதிகாரத்த கரெக்ட்டா பண்ண போறாங்க. அது சண்டை மூலியமா ஏதோ ஒரு மூலியமா பண்ணுவாங்க. இது வந்து அடுத்த வீக்ல வந்து பேசு பொருளா இருக்கும். பாராட்டு கிடைச்சாலும் கிடைக்கும். ஹேட்டர்ஸா ஏதாச்சும் பண்ணாலும் கிடைக்கும். ஆனா எஃப்ஜே வெளில இருந்துட்டு பெரிய அளவுல சேட்டை பண்ணிட்டு இருக்காரு. ரெட் கார்டு குடுக்குற அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனாலும் இவங்களோட அந்த ஆட்டம் அப்படிங்கிறது இந்த வீக் வந்து செம்மையா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதே மாரி பார்வதியும் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. நம்ம திவாகர் இருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் இல்ல. 2 பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வினோத் இல்ல. துஷார் கேப்டன், சுபிக்ஸா இல்ல, வியானாவும் இல்ல. ஸோ மீதி வந்து இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கிறதுல இந்த 2 பேர் மட்டும் தான் நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்காங்க. இவங்க வெளியில இருக்கிற பிக் பாஸ் ஹவுஸ் கிட்ட இருக்கவங்கள்ட்ட வேலை வாங்குறது அடிப்படையில பார்வதிக்கான ஓட்டு இருக்கும், திவாகருக்கான ஓட்டு இருக்கும். கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா செம்மையா இருக்கும். இல்ல நமக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னு ஓவரா ஆடுனாங்க அப்படின்னா அது வந்து பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறதுல ஒரு 7 பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த வீக் வந்து பெரிய அளவுல ஹைப்பா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. குறிப்பா பார்வதி போன வீக்கே செம்மையா பிக் பாஸ் அந்த ஹவுஸ்ல உள்ள போட்டியாளர்களே வச்சு செய்யற அளவுக்கு செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸும் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பண்றது தவறு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து சப்போர்ட் வந்து நமக்கு எகென்ஸ்டா இருக்கே அதுதானே பிக் பாஸே வரலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க பார்வதி. ஆனா இப்ப அந்த அதிகாரம் அவங்களுக்கு வந்திருந்ததுனால அவங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் மத்தியத்திலயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள அந்த போட்டியாளர்கிட்ட இருக்கு. ஆல்ரெடி ஒரு பிரச்சனையே போட்டு விட்டாங்க. அது பெரிய பிரச்சனையாயிருச்சு கனியோட சேர்ந்து. ஸோ இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா திவாரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கனி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி டார்கெட் பண்ணியே பேசுறாங்க. நம்ம துஷார் எதுக்குப்பா இருக்காங்க? அவர்லாம் எதுக்கு கேப்டனா வந்தாருன்னே தெரியல. மிச்சர் சாப்பிடுறாரா? அப்படிங்கிறாப்புல பார்வதி கரெக்ட்டா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. புரணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க திவாகரோட உட்காந்துக்கிட்டு. கனி வந்து நான் எங்கேயோ பாயிண்ட் மிஸ் ஆகுதே. கனி ஏதோ இதாவுதே அப்படின்னு சொல்லிட்டு, கனி வந்து என்னடா கனி ஏதோ ஒரு மாரி பண்றாங்களே அப்படின்னு நினைச்சு அதே மாரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாரி நம்ம துஷார் கேப்டனா ஒண்ணும் பெரிய அளவுல பண்ணலேன்னு தான் தோணுது. என்ன பிரச்சனை இருந்தாலும் கேப்டனா வந்து சால்வ் பண்ணணும். ஏதாவது பேசணும், ஒரு அட்வைஸ் பண்ணணும். ஆனா அத எதுவுமே பண்ணாம சைலண்டா இருக்காரு. சரி நீ பேசாமயே பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்னு கான்ஃபிடன்ஸா அந்த கருப்பு துணி எடுத்து கட்டினதுனால தான் பிக் பாஸ் உனக்கு வந்து கேப்டனான ஒரு பொறுப்பு குடுத்தாங்க. அத வந்து நீ சரியா பயன்படுத்தலையே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக் செம்மையா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா துஷாரோட கேப்டன்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா கனி வந்து கரெக்ட்டா பின்னி எடுக்குறாங்க. போன வீக் சைலண்டா இருந்தாலும் இந்த வீக் அப்படிங்கிறாப்புல இருக்கு. இருந்தாலும் இங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிற பார்வதி வெளியில இருக்கிற கெமி மேலயும், கனி மேலயும் ஒரு கண்ணாவே இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன அதிகாரத்த யூஸ் பண்ணி பெரிய லெவல்ல இந்த கேம கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஆனா திவாகர் வந்து எது இருந்தாலும் சரி பழிவாங்குற எண்ணத்தோட இருக்க மாட்டாரு. ஆனா அவரும் அங்க போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு நமக்கான அதிகாரம் கிடைச்சிருக்கு சரியா பயன்படுத்தினா தானே நம்ம சாட்டர்டே, சண்டே வந்து கிளாப் வாங்க முடியும் அப்படின்னு அவரு எதுவும் சேட்டைய காண்பிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ சூப்பர் டீலக்ஸ் போன இந்த 3 பேர பத்தி ஆதிரை, திவாகர், பார்வதி இவங்கள பத்தியும், அங்கிருந்து 2 பேர் வெளிய வந்தாங்க பார்த்தீங்கன்னா, கம்ருதீன், அதுக்கப்புறம் அரோரா இவங்களையும் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.